லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நேரம் சரியா 10 மணி. வெரி குட். சொன்ன டைமுக்கு எல்லாரும் வந்துட்டீங்க. ஆனாலும் 2-3 பேர் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கே. யாரெல்லாம் மிஸ் ஆகுறாங்க? முரளி ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காம்பா. ராதிகா தூங்கிட்டு இருக்கா. இன்னும் எந்திரிக்கலையா? மணி 10 ஆகுது. இவ்வளவு நேரமா தூங்குறது? காலையிலேயே எந்திரிச்சிட்டாலே. சாப்பிடும்போது கூட பார்த்தேனே. ஓ, காலையிலே உண்ட மயக்கமா? 10 மணிக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிருந்தான்ல, வராம தூங்குறாளா? பத்மாமா, கொஞ்சம் ராதிகாவை எழுப்பி கூட்டிட்டு வாங்க. சரி பார்த்திபா, என்ன மீட்டிங்? எதுக்கு மீட்டிங்? சொல்றேன். ராதிகாவும் வந்துடட்டும், சொல்றேன். ரெடி? 1 2 3. பார்த்திபா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அங்க ரஜினி எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு போயிருக்கா தெரியுமா உங்களுக்கு? இங்க எந்த நேரத்துல எப்ப யார் என்கொயரிக்கு வருவான்னு தெரியல. நீ பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு இருந்த. அவளுக்கு பிரச்சனைனா அவ. யாரு சொல்றதையும் கேட்க இப்ப எனக்கு நேரம் இல்ல. நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. மிஸ்டர் மாரிமுத்து, மிஸ்ஸஸ் ரஞ்சிதம் மாரிமுத்து, கொஞ்சம் இப்படி வந்து உட்காருங்க. இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ரஜினியோட ஆபீஸ்ல ஏதோ பண பிரச்சனைன்னு சொன்னாப்பா. அவ அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிருக்க மாட்டா. அத்த, பெரிய பெரிய கம்பெனில லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிற எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ரைடு விசாரணை எல்லாம் ரொம்ப சகஜம். ஆனா இப்போ ரஜினி முக்கியமான பொறுப்புல இருக்கிறதால இங்கேயும் வந்து விசாரிப்பாங்க. அதனால முதல்ல யாரும் பயப்பட வேண்டாம். சரி. இப்ப எதுக்கு எங்களை கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிருக்க? அவன் வெட்டியா இருக்கான், பொழுது போக வேண்டாமா? ஆபீசர்ஸ் எல்லாம் இப்போ இங்க விசாரணைக்கு வந்தா நாம என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன். என்ன பண்ணணும்? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதானே? நீங்க எல்லாரும் பாபநாசம் படம் பார்த்திருக்கீங்கல்ல? அதுல வர மாதிரி எல்லாரும் ஒரே உண்மைய வேற வேற மாதிரி சொல்லணும். ஒண்ணுமே புரியல பார்த்திபா. சரி, இப்போ அவங்க கேக்குற மாதிரி நான் கேக்குறேன். ஆமா, இந்த வீட்டுக்கு வருமானம் எப்படி வருது? யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க? மொத்தமா இப்ப வரைக்கும் எவ்வளவு பணம் அக்கவுண்ட்ல இருக்கு? யாரோட அக்கவுண்ட்ல இருக்கு? அது ரஜினி மட்டும்தான் சம்பாதிக்கிறா. 10-12 வருஷமா அவ சம்பாதிய மட்டும்தான். அவ அக்கவுண்ட்ல தான் எல்லாம் இருக்கு. எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும்? ராதிகா, அவ சேர்த்து வச்சிருந்ததை தான் முரளி தூக்கிட்டு ஓடிட்டானே. அவ கடன் வாங்கித்தான் உன் கல்யாணத்தையே நடத்தினா. அப்போ ராதிகா வேலைக்கு போகல, வெட்டியாதான் அவளும் இருக்கா. சரி, நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? என்கிட்ட இதோ இந்த 500 ரூபாய் தான் இருக்கு. எனக்கு ரஜினி தான் கடன் வாங்கி கடை வச்சு கொடுத்துருக்கா. எல்லா கடனையும் ரஜினி தான் வாங்கியிருக்கா. ஆமா, இப்ப கூட 25 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சோம். என் பையன் வீட்டுக்கு தெரியாம வெளியில வாங்கிட்டான். அத கூட அவதான் அடைச்சா. இப்படி அவங்க கேட்காம நீங்களா எதுவும் சொல்லக்கூடாதத்த. ஆமா ரஞ்சிதம்,
அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு நமக்கே தெரியல. அது ரஜினிக்கு தான் பிரச்சனை. ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேங்க. இனிமே சொல்ல மாட்டேங்க. எப்படி சிக்கன பாத்தியா? இப்ப என்ன சொல்லுவ? சரி விடுங்க. அந்த பணத்தை பத்தி கேட்டா அது எங்க மாப்பிள்ள பார்த்திபனுக்கு தான் தெரியும்னு சொல்லிருங்க. அத நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே கடையை பாத்துக்கிறீங்க. கிச்சன் குயின் என்ன? என்கிட்டயா? அவர்கிட்ட இருக்கிற பணம் தான். வேற பணம் வீட்ல எதுவுமே இல்ல. வீட்ல இல்ல, அப்போ கடையில இருக்கு. இல்ல இல்ல, நான் பணம் இல்லன்னு சொன்னேன். சரி அத்தை, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? அது சொல்லுங்க. அது ஒரு 20, அங்க ஒரு 100. ஏகப்பட்ட அக்கவுண்ட் இருக்கும் போலயே. இல்ல இல்ல, கடுகு டப்பா, அப்புறம் சீரக டப்பா. இந்த டப்பாலாம் தான் என் பேங்க்குப்பா. அது மொத்தமா ஒரு 160 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் எல்லாமே ரஜினி தான் செய்யறா. அப்போ இந்த வீட்டுக்கு ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரஜினி தான். இந்த குடும்பத்தோட வருமானம், இந்த குடும்பத்தோட மான அவமானம் எல்லாத்தையும் தனியா சுமந்துட்டு இருக்கிறது ரஜினி தான்னு நீங்க எல்லாரும் உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே, இப்ப பேசின எதையும் மறந்துடாம மனசுலே வச்சுக்கோங்க. என்ன, விசாரணைக்கு வருவாங்கல்ல, அப்ப மறக்காம கரெக்டா இப்ப என்ன மாதிரி சொல்லணும் அதே மாதிரி சொல்லணும். புரியுதுல்ல? ரைட். இந்த மீட்டிங் ஓவரு. எல்லாரும் போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க. வரட்டா? மா, என்ன நடக்குதுங்க? இப்படி உங்களை உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு போறான். நீங்களும் அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, வீட்டுக்குள்ள வந்து போற ஒவ்வொரு பைசாவுக்கும் அவன் கணக்கேட்டு உட்காந்துட்டு போல இருக்கு. இன்னுமாப்பா புரியல? இது எல்லாமே பிளான். ரஜினியும் இவனும் சேர்ந்து போட்ட பிளான் தான். ஆபீஸ்ல மீட்டிங், இந்த மீட்டிங், அந்த மீட்டிங்னு போய் சொல்லி இவன் தலையில நம்மள கட்டிட்டு போயிட்டா. ராதிகா, ரஜினி ஒன்னும் பொறுப்பை நேரா பார்த்திபன் கிட்ட கொடுக்கலையே. நம்ம எல்லாரையும் கேட்டுதானே அவனை பாத்துக்க சொன்னா. ஏன் உன்கிட்ட கூட தான் கேட்டா? நான் பாத்துக்கிறேன் நீ சொல்ல வேண்டியதானே? அப்ப வாயை மூடிக்கிட்டு நின்னு இப்ப வந்து ஏண்டி பேசுற? உங்க எல்லாருக்குமே ஒண்ணு சொல்றேன். பார்த்திபன் காரணம் இல்லாம எதுவும் பேசவும் மாட்டான், செய்யவும் மாட்டான். அது மட்டும் இல்லாம இப்ப அவன் ரஜினியோட இடத்துல இருந்து பேசுறான். அவன் என்ன சொல்றானோ அதை எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். சொல்லிட்டேன். ரஞ்சிதாமா, ரஞ்சிதாமா. யாருப்பா? என்ன வேணும்? பால்காரர்ப்பா, இந்த மாசம் பணம் கொடுக்கணும். அம்மா இல்லீங்களா? அம்மாவை எதுக்கு கேக்குறீங்க? உங்களுக்கு பணம் தானே வேணும். இதோ இவருதான் இப்ப குடும்ப தலைவரு. இவர்கிட்ட கேளுங்க, கொடுப்பாரு. எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டே நிப்ப? பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்பு பார்த்திபா. மா மா, மளிகை கடையில இருந்து வந்திருக்கமா. இதோ இங்க பாருங்க, இவருதான். இவரு கொடுப்பாரு. சரிங்கம்மா, இந்தாங்க தம்பி. அம்மா. ஓ, அடுத்த ஆளா? நீங்க யாருப்பா?
சார், நான் சீடு கம்மிலேருந்து வரேன். இப்போ உன் முகத்தை பாக்குறதுக்கு என் மனசு எவ்வளவு குலுகுலுன்னு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பார்த்திபா, என்ன பார்த்திபா படபடன்னு இருக்கா? வீட்டு பொறுப்புனா எங்களெல்லாம் மிரட்டி மிரட்டி வேலை வாங்குறதுன்னு மட்டும் நினைச்சியா? நாளைக்கும் இதே மாதிரி தான் வந்து நிப்பாங்க. என்ன பண்ணுவ? ஐயோ ஐயோ. ராதிகா, வீட்டு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறேன்னு இதே மாதிரி என்னைக்காவது ரஜினி கிட்ட கேட்டிருப்பியா? இல்ல ரஜினி தான் உன்கிட்ட சொல்லிருப்பாளா? இப்போ நான் அவ இடத்துல இருக்கேன். நான் என்ன செய்ய போறேன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு எதுவும் இல்லை. பார்த்திபா, சொல்லுங்க பத்மாமா. இந்த சீட்டு ரஜினி ரூம்ல இருந்தது. நகை வட்டி கட்ட நாளைக்கு தான் கடைசி தேதி போல இருக்கு. கட்டிடலாம் பத்மாமா. ஆனா நீ எப்படி கட்டுவ? எப்படி எல்லாத்துக்கும் பணத்தை ஏற்பாடு பண்ணுவ? அதெல்லாம் பண்ணிக்கலாம் பத்மாமா, நான் பாத்துக்கிறேன். பார்த்திபா, எப்படி சமாளிக்க போற? பாத்துக்கலாம், சமாளிப்போம். பார்த்திபா, இந்தா இதுல 2000 ரூபாய் இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சது. அண்ணா, 2000? எதுக்கு? எதுக்கா? எல்லாருக்கும் நாளைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல. கையில காசு வச்சிருக்கியா? இல்லண்ணா. அப்புறம் ரஜினி ஏதாச்சும் பணம் கொடுத்துட்டு போனாளா? வீட்டு செலவுக்கெல்லாம் பார்த்து பார்த்து பணம் கொடுத்துட்டு போற சூழ்நிலையா இருந்துச்சு. என்னண்ணா? அப்ப என்ன பண்ண போற? நான் பணம் கொடுக்கறேன் எதுக்குன்னு கேக்குற? என் இடத்துல இருந்து பார்த்திபா பார்த்துப்பான்னு ரஜினி சொல்லிட்டு போயிருக்கா. அவளா இருந்தா உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பாளா? இல்லப்பா, பால் மளிகைன்னு இப்படி தனித்தனியா பணம் கொடுக்கறான்னு எனக்கு இப்பதான் தெரியும் பார்த்திபா. நான் என்னமோ அப்பப்ப காசு கொடுத்து இதெல்லாம் வாங்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மொத்தமா வாங்கிட்டு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறாங்க. எதையுமே யோசிக்காம நானும் ரஜினிக்கு பாரமா தான் இந்த வீட்டுல இருக்கேன்னு யோசிச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. சரி, இப்படி இருக்கோம்னு உனக்கு வருத்தமா இருந்தா அதை எப்படி சரி பண்றதுன்னு அப்புறமா யோசிக்கலாம். இப்ப முதல்ல நாளைக்கு பணம் வேணுமே, அதுக்கு என்ன பண்ண போற? பார்த்திபா, நீ எந்திரி வா. எங்கண்ணே? நீ வா, நான் சொல்றேன். முதல்ல எங்கன்னு சொல்லுங்க. இங்க பாரு, என் குழந்தையோட செயின் ஒண்ணு இருக்கு. அதை அடகு வச்சு பணம் ஏற்பாடு பண்ணி தர்றேன். இங்க பாரு பார்த்திபா, நான் உனக்கு செய்யல, ரஜினிக்காகத்தான் செய்யறேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்த அவன் நகையை அடகு வச்சு பணம் கொண்டு வந்தா. இப்போ இந்த குடும்ப மானத்தை காப்பாத்த, ரஜினியோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. வா பார்த்திபா. இல்லண்ணா, இது என்னோட பொறுப்பு.
சரி என்ன செய்வ? எப்படி செஞ்சு முடிப்ப? நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பார்த்திபா? என் டைகர் இருக்கானே. டைகரா? ஆமா, உன் பைக்கை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கு பெட்ரோல் போட கூட ரஜினி தான் பணம் கொடுத்தா. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை வித்துட்டா எல்லாமே சரி பண்ணிடலாம். பார்த்திபா, உனக்கு அந்த வண்டினா அவ்வளவு இஷ்டம் இல்ல? அதை விட ரஜினினா ரொம்ப இஷ்டம். என் டைகர் புரிஞ்சுப்பான். ராதிகா, நீயும் சாப்பிட வா. என்ன ராதிகா, என்ன ரொம்ப சந்தோஷமா வர? என்ன விஷயம்னு சொன்னா அப்பாவும் சந்தோஷப்படுவேன்ல. நேத்து நைட்டு நிம்மதியா தூங்குனேன்ப்பா. அதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரியான பசி. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ல. என்ன பார்த்திபா, கரெக்ட் தானே? அவன் பேசாம சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் எதுக்கு வம்பு கிழக்குற? பாவம், அவன் நைட்டு முழுக்க தூங்கி இருக்க மாட்டானே, அதான் கேட்டேன். மனசு நேர்மையா இருந்தா நீ இதே மாதிரி தினமும் நிம்மதியா தூங்கலாம் ராதிகா. கரெக்ட் பார்த்திபா. நான் 2 நாளைக்கு தான் இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துட்டு இருக்கேன். என்னாலேயே தூங்க முடியாதுன்னு நீ சொல்றியே. அப்படியே இத்தனை வருஷமா ரஜினி என்ன பண்ணிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக அவ பசி தூக்கம் பார்க்காம ஓடி இருக்கா. இதெல்லாம் நினைச்சு பார்த்திருந்தா உனக்கு தூக்கமே வந்திருக்காது. எந்த பொறுப்பும் இல்லாம நீ தூங்குறதெல்லாம் குடுப்பனை கிடையாது. இத்தனையும் சுமந்துட்டு ரஜினி நிம்மதியா தூங்குறா பாரு, அதுதான் வரும். சார் வாங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம். வரோம் வரோம் தம்பி. தம்பி. வரோம். பத்மாமா, ஆ, சொல்லு பார்த்திபா. இந்தாங்க, நகைக்கும் வட்டி கட்டியாச்சு. இதுக்கே பைக்கை வித்துட்ட, இதுக்கப்புறம் விக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இல்லையே பார்த்திபா. என்ன பண்ண போற? பாவம். அதுக்குள்ள ரஜினி வந்துட்டா சரி. இல்லன்னா
மாப்பிள பார்த்திபா, அவ என்ன சொல்லிட்டு போறா? பைக்கை வித்துட்டியா? ஆமா பத்மாமா, நேத்தே வித்துட்டான். சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. என்ன பார்த்திபா? எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல பத்மாமா. ரஜினியை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ ஒருத்தி வருமானத்துல இந்த குடும்பத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கா பாவம். ஆமா பார்த்திபா, நாங்க வேற அவளுக்கு பாரமா இருக்கோம். இத்தனை நாளா கூட இருந்தும் நாங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டோமா? இப்பதான் நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். அக்கா கூட ரஜினியை இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி எல்லாரும் அவளை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.